இன்னொருத்த கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் உள்ள போங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் உள்ள போங்க. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. பாஸ்டா அம்பேர் உள்ள போ. விசால இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோ. கணேஷ் லெகேம் பேர் போ. கணேஷ் பாஸ்டா போடா. ஓகே லோகேஷ் போங்க. பாஸ்டா பண்ணு. நீ உள்ள பண்ணு பாஸ்டா. ஃபீல்டிங் ரெடி, பேட்ஸ்மேன் ரெடி, அம்பேர் நீங்கள் தான் ரெடியாக இருக்கணும். கார்த்தி சின்ன கார்த்தி போ. உள்ள போங்க. உள்ள போ. பாஸ்டா போ. உள்ள போ. அவன் ஜான்சன் சாப்பிட்டியா? வேணாமா? வா பின்னாடி. சந்தோஷ் சாண்டி பின்னாடி சாப்பாடு டிஃபன் இருக்கா? இருக்குல்ல, வைக்க சொல்ல பசங்களுக்கு. யாரும் சாப்பிடுங்க அவங்களுக்கு. விடுங்க ஃப்ரீ. சரி ஓகே எத்தனை வந்துடுங்க. 4 எத்தனை வந்துடும். யுவராஜ் சாப்பிட்றேன். இல்லை போயிட்டானே வந்துடு. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஏன்டா கவரில் இருக்கிற பால் என்னாச்சு இப்போ? பால் கவர்னால அது புது பால் தானே அது. ரெண்டு டீமும் கொஞ்சம் சீக்கிரம் பேட்டிங். கண்ணு என்ன ஆடு என்ன? ஸோ ரெக்வஸ்ட் அம்பையர் பீஸா அண்ட் கை தூக்கிட்டா. நல்ல நேம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ லோகேஷ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. யுவராஜ் அண்ணா ஸ்கோர் கொஞ்சம் கிரிக்கெட் ஹவுஸில் அப்டேட் ஆகலை இன்னும். வெயிட் பண்ணுங்க பீஸா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 minutes பீஸா. ஆனால் சின்ன சேஞ்சஸ் இருக்கு 2 டீம்லையுமே. அது கொஞ்சம் அப்படியே கேப்டன் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் அங்கே உள்ள இருக்கிறவங்க அங்கே சைடில் நின்றுட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் வெளியே வந்துருங்க. அங்கே யாரும் நிற்க வேணாம். வெல்கம் கார்த்திக்.
ஓகே எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யுவராஜ் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? எஸ். ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அடிச்ச பந்து கேட்சா இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் வினோத் சென்னை அவர்கிட்ட இருந்து. பவுலர் நேம் நட்டு. கண்ணு ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. பட் நியூ பால் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் வினோத் சென்னை அவர்கிட்ட இருந்து. ஈஸி டு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆஹா நல்ல ஒரு பால். தொட்டது பின்னாடி போனது ஒரு ரன். நல்ல ஒரு பால். ஒரு ரன் மட்டுமே. சோ ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. ஸோ செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு பவுலர் பிரதீப். ஸ்ட்ரைக்ல சாதிக். ஸ்ட்ரைக்ல நிதிஷ். பிரதீப்போட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பால். டாட் பால். அகெயின் ஒரு டாட் பால். கபி வெஸ்ட் இண்டீஸ் கேப். கபி கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. ரிவர்ஸ் திரும்பின பால். என்ன ரிசல்ட்? அம்பையர் வெயிட்டிங் ஃபார் த அம்பையர் கால். அம்பையர் 4 கொடுத்திருக்காங்க. 4 ரன். நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸ்ல. ஸோ ஆர்கனைசர் கொஞ்சம் 2 பேர் யாராவது இந்த ஆஃப் சைடில் கொஞ்சம் இருக்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே இல்லை அங்கே ஆஃப் சைடில். கார்த்தி அண்ணா கணேசன் அண்ணா ஒரு யாரா 2 பேரும் அங்கே இந்த பக்கம்ண்ணா அனுப்பிவிடுங்கண்ணா.
அகைன் ரிவேஸ். ஒரு சின்ன மிஸ்பில்டிங். 2 ரன்னுக்கான வாய்ப்பு. எஸ், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அம்பையர் இந்த பால் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? டாட் பால் தானே? லைக் பை 1 ரன்னா? எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இங்கே கொஞ்சம் போயிட்டு இருக்கு டிஸ்டர்பன்ஸ், அதனால. அடுத்த பால் ரிவேஸ். திரும்பினார், ஆனால் பால் வந்து லெக் சைடில் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே. ஓ, நல்ல ஒரு ஸ்டம்பிங்கான ட்ரை. பட் ஆனால் ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பால் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க லெக் சைடில். ஓவர் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. விக்கெட் எதுவும் எடுக்கலங்க. நல்லா சூப்பரா பேட்டிங் டீம் அவங்க மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க அங்க. ஸோ அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு ராகுல். பேட்டிங் பவர் பிளே. ஸோ 3 ஃபீல்டர் தான் வெளியே நிற்கணும். ஸோ 3வது ஓவரில் எடுத்துருக்காங்க பேட்டிங் பவர் பிளேவை. மோஸ்ட்டாக எல்லா டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஓவர் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டீம் வந்து 3வது ஓவர் எடுத்திருக்காங்க. இது நல்ல ஒரு டிசிஷனா அப்படின்றது இந்த ஓவர் முடிவில் தான் தெரியும். ஆஹா, நல்ல ஒரு பால் ஃப்ரம் ராகுல் இருந்து. ஸோ இது பேட்டிங் டீமோட பேட்டிங் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் அவங்க. பட் அதுக்கேற்ற ஃபுல் எஃபெக்ட் போட்டு ராகுல் போட்டுட்டு இருக்கார் பவுலிங். அகெயின் இட்ஸ் a 1G from umpire call. ஆஹா, அகெயின் ஒரு ரிவேஸ் முயற்சியில் பட் பேட்ல படல. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்டிங் பவர் பிளேல ராகுல் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, பேட்ஸ்மேன் ஆட விடாம. ஆஹா, தூக்கி அடிச்சிருக்காரு கண்ணு. என்ன ரிசல்ட்டா மாறும் இது? நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், சூப்பரா சேவ் பண்ணாரு. எத்தனை ரன் ஓடினாங்க? 3 ரன்னா? 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஸோ நட்டு அவர் வந்து செமையா வந்து இந்த ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணார். 1 ரன் சேவ் பண்ணி எடுத்திருக்காரு. எப்படி நிற்கும்?
சொல் ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. Wide, okay. கண்ணு தட்டி விட்டது க்ளோஸ்ல அழகா அப்படியே அங்க ஃபீல்டிங் சூப்பரா உதய பிடிச்சிருக்காப்ல. ஸ்கோர் 21. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 1 மினிட் கேப். எஸ் ஸ்கோரா ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம் தான் பிரேக். டைமிங் இங்க ஓடிட்டு இருக்கு. டைம் அப். டைம் அப். பிளேயர்ஸ் கொஞ்சம் உங்களோட பொசிஷன் போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் உதய் அண்ணன் இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனால் நல்ல ஒரு ஸ்டாப் ஃப்ரம் பவுலர் கிட்ட இருந்து ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க.
Batsman name. Batsman name. 12th man. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா டீம்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா டீம் உங்ககிட்ட மட்டும்தான் நேற்றுலேருந்து கத்திட்டு இருக்கிறோம். 12th மேன் வாங்க, 12th மேன் வாங்கினேன். உங்ககிட்ட 12th மேன் இருக்கா இல்லையா? அப்புறம் எதுவுமே வராது. ஜெயிச்சினா மேன் ஆஃப் மேட்ச் எதுவுமே வராது. 12th மேன் வாங்க இங்கே ஃபஸ்ட்டு. எல்லா டீமும் 12th மேனுக்கு தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண, நீங்கள் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணோம். ஒரு வாட்டி உங்களுக்கு கூப்பிட்டு இருக்க முடியாது. 12th மேன் வாங்க இங்கே. 2 டீம் 12th மேன் வாங்க. அயர்லாந்து 12th மேன் யாரு? அயர்லாந்து 12th மேன் யாரு? 12th மேன் மேலே வாங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கே அதில் தெரியாதா? 12th மேன் அமுச்சு விடணும். ஒரு 10 வாட்டியாக கேட்பாங்க 2 டீமுக்கிட்டையும். ஸ்டார்ட் பண்ணுறா, ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஒயிட் அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. பேட்டா. ஓகே, அம்பையர் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ. ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். கரெக்ட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால். ஆஃப் சைடில் அடித்த பால் கீழே போயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, 2 ரன் இல்லை, ஒரு ரன் மட்டுமே. ஸோ லெக் சைடில் அடிச்ச பால் 4 ரன். நல்ல ஒரு பேட்டிங். ஓவர் முடிந்திருக்கு. 4 ஓவருக்கு 29 ரன்னுங்க. சவுத் ஆப்பிரிக்கா 12th மேன் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் வேற ஏதோ ஒரு பிளேயரோட நேம்ல வந்து ஸ்கோர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சாரி, ஜெர்சி இல்லையா, அதனால தெரியல, மன்னிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட ராகுல் வந்திருக்காரு. ஸோ ராகுல் கண்ணு ராகுல். ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துக்காரு ராகுல். நல்ல ஒரு பவுலிங்க. ஸோ அவங்க அன்னைக்காக கண்ணு விக்கெட்டை விடுறாரு. சூப்பரா போட்டாரு ராகுல். ஓகே, ஒரு ரன் மட்டும். ஐ திங்க் நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ராகுல்.
Okay. Check. 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 Score 34. நல்ல ஒரு கேட்ச். சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க bowling பிரதீப். எஸ். தேங்க்யூ. இந்த வியூ நல்லா இருக்கு ஸ்ட்ரைட்ல இருந்து பார்க்க. ஓகே, டாட் பால்.
ஓகே, சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். அகைன் ஒரு லெக் பாய்ல ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஓவர் த்ரோ, ஒரு த்ரோ மிஸ். ஒரு ரன் எடுக்க வேண்டிய இடத்துல 2 ரன்னா மாத்தி எடுத்திருக்காங்க. கிரேட் ரன்னிங். Raina on strike. ரிவேஸ் முறையில் ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அகைன் மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ மிஸ்டேக். அவுட். அவுட் யாரு அப்படின்னு அம்பையர் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ரைனா அவுட். மேட்ச் முடிஞ்சது. 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 40. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. டீம் கேப்டன் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஸ்டேஜை மாத்தியாச்சு. ஸ்ட்ரைட்ல அப்படியே இருக்குங்க இந்த ஸ்டேஜ். நல்லா இருக்கு வியூ இங்க இருந்து பார்க்க. ஸோ இந்த மேட்சோட இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6 ஓவருக்கு 40 ரன் ஆடிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. 41 ஆடணும் அயர்லாந்து. ஸோ அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா டீம் கேப்டன் நீங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. புது ஸ்டேஜ் கிட்ட. அயர்லாந்து டீம் ஓவருக்கு 41 ஆடணும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க. ஹலோ அண்ணா, மைக் என்ன ஆயிடுச்சு? வயர்லெஸ்ஸா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் கொஞ்சம் உள்ள வந்து நோ மைக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. சூப்பர். ஸோ பேட்டிங் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க அயர்லாந்து. ஓகே. ஸோ அயர்லாந்து டீம் உங்களோட பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள அனுப்பிடுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. வினோத் சென்னை ப்ரோ.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச். ஸோ டீம் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. இப்போதான் கூப்பிட்டேன், நீங்க தான் வரணும். நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். இந்தியா டீம் கேப்டன், இந்தியா டீம் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அண்ட் ஆஸ்திரேலியா டீம் கேப்டன். மணி, செக் செக் ஹலோ செக். செக். ஹலோ 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 ஹலோ. ஓகே, மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க. நாங்கள் மைக் ரெடி பண்ணிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது எங்களை. கார்த்தி கொஞ்சம் இங்க வந்துரு. கார்த்தி, கிக்கிரோஸ் கார்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட கண்ணு. ஓகே, ஸோ பேர் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. ஓகே குட். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கண்ணு வந்திருக்காப்ல. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனா டாட் பால். கிரிக்கெரோஸ் கார்த்தி கொஞ்சம் இங்க வந்துருங்க. ஓகே, அகைன் ஒரு வைட். செகண்ட் பால் வைட் போட்டிருக்காரு கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு வைட் கண்ணுகிட்ட இருந்து. ஸோ ஆர்குமெண்ட் வேணாம், அம்பையர் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிக்கெரோஸ் கார்த்தி. ஸோ இது வரைக்கும் ஒரு பால் போட்டிருக்காங்க, பட் ஆனா again next ball, it's a dot ball I think so. எஸ், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா டீம் கேப்டன்ஸுங்க இங்க வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க தான் இருக்காங்களா? ஓகே, அகைன் ஒரு நல்ல ஒரு பால். பேட்ல எடுத்திருக்காங்க, பட் ஆனா இருந்தாலும் இதுவும் ஒரு டாட் பால். ஸோ இங்க டாஸ் வின் பை ஆஸ்திரேலியா. நான் டிசிஷன் சொல்றேங்க. ஸோ ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க.
நல்ல ஒரு ட்ரை அங்க. ஸ்கோர் 3. ஓகே, இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த கார்த்தி ப்ரோ கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருந்து பவுலர் நேம் ரைனா, அணியின் செல்ல பிள்ளை. முப்பத்தி 8 ரன் ஆடணுங்க 30 பாலுக்கு. லியோ ஆன் ஸ்ட்ரைக் and Pradeep on non-strike. It's a good try. The close, 1 run only. So well bowling from Raina. So காத்து நல்ல ஒரு பிளே, பின்னாடி தட்டி விட்டார். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு ரன். நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் ரைனா. ரிவேஸ், லியோட ரிவேஸ். கண்டிப்பாங்க ஆள் இல்லை. ஸோ 4 ரன் ஈஸியாக வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் லியோ கிட்ட இருந்து. அதாவது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் திரும்பி லெஃப்ட் சைடில் அடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் என்னன்னா திரும்பி ரைட் சைடில் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? பட் எனிவே ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட். 4 ரன் வந்திருக்குங்க. It's a wide. So pressure on the bowler. So it's a bat. அம்பையர் வந்து பேட் சொல்றாரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனா டாட் பால். அகெயின் ஒரு ஸ்டோக் அப்படி வச்ச உடனே ஒரு ரன் ஓடி ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஸோ எஸ், 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 12. ஸோ 29 ரன் ஆடணும் 24 பாலுக்கு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச். இந்தியா டீம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்காங்க. இங்கே பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஹோப் தெரியுது டீமோட பிளேயர்ஸ் எல்லாரோட ஃபேஸ் பார்க்கும்போது. சம்பையர் கொஞ்சம் 3 ஓவர் முடியும் போது தான் பிரேக் இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் டக்கு டக்கு நிற்க வைங்க. என்ன கண்ணு சொல்லணுமா? நன்றி. ஸோ ஸ்ட்ரைக்ல பவுலர் நேம் அரவிந்த்.
பிரதீப் ஃபர்ஸ்ட் பாலே ட்ரை பண்ணாரு, ரன் அவுட்டா, பட் அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் ஃப்ரம் லியோ. ஆஹா, நல்ல ஒரு பவுலிங், சூப்பரா போட்டிருக்காரு அரவிந்த். நல்ல ஒரு ட்ரை லெக் சைட்ல, பட் நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் ரெய்னா, சூப்பரா பண்ணாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அங்க பின்னாடி அந்த கம்பியாண்ட நின்றுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்துருங்க, அங்க யாரும் நிக்க வேணாம். லைவ்ல கொஞ்சம் தெரியும் அது ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் இப்படி அந்த பக்கம் வந்துருங்க. தேங்க்யூ. ஆஹா, நல்ல ஒரு பால் சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க அரவிந்த். ஸோ ஒரு ரன் ஈஸியா ஓடி, 2 ரன்னுக்கான வாய்ப்பு. எஸ், சூப்பர், குட் ரன்னிங், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ அரவிந்த் உண்மையாக பாராட்டல, நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்ல லியோ. ஸோ இந்த செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஒரு பவுண்டரி போல, ஐ திங்க் ஸோ. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அகைன் பின்னாடி தட்டி விட்ட பால். ஆஹா, நல்ல ஒரு த்ரோ, பட் ஆனா ஒரு ஓவர் த்ரோல அகைன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வந்திருக்கு. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஸோ பவுண்டரிஸ் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி பால் டு பால் 1 ரன் 2 ரன் ஈஸியாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இது பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மேட்சை. ஸோ லாஸ்ட் பால். ஸோ நல்ல ஒரு பிளே ஆஃப் சைடில் ஒரு ரன் ஈஸியாக ஓடி எடுத்துருவாங்க. எஸ், ஓவர் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு 21 3 ஓவருக்கு வித்தவுட் நோ லாஸ். ஸோ 1 மினிட் வந்து உங்களுக்கு பிரேக் டைமிங் ஆன் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு டிஸ்கஷன், 2 டீமும் நல்லா சூப்பராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன் பிட்வீனில். ஸோ இந்த டைமுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டைம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எல்லாரும் வெளியே வந்துருங்க. வெளியே இருந்து உள்ளே போன எல்லாரும் வெளியே வந்துருங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டர் நீங்கள் வச்சிருங்க. அம்பேஸ் நம்மால் டிமில் முடிச்சு விடுங்க. டன் 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 டன். ஆகு எங்க இருந்தாலும் உங்க டீம் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஸ்கோரா ஓகே, பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க இந்த இடத்துல அயர்லாந்து டீம். பேட்டிங் அவங்க பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஸோ 3 ஃபீல்டர் வெளியே நிற்கணும். ஸோ நல்ல ஒரு 4th ஓவரில் அழகாக பாலை நல்லா, அது வரைக்கும் 3 ஓவர் அழகாக கீழே ஆடி ஆடி பாலை நல்லா தேய்ச்சி இது பண்ணி வச்சுட்டாங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளேவை யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ பேட்டிங் பவர் பிளே 20 ரன் இன்னும் 18 பாலுக்கு.
ஸோ பேட்டிங் பவர் பிளேல ஆல்மோஸ்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த 2 ஓவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த டீமுக்கு. அம்பையர், நத்திங் டு டிலே, ப்ளீஸ் ஸ்டார்ட். பட்டாசு வந்திருக்கு from SK. So fourth over, first ball, Raina. Please don't stop the match in between the time. We don't have the time. We have to complete today's self. இறங்கி வந்து ஆடினாருங்க. பட் ஆனா ஒரு ரன் ஈஸியா ஓடி எடுத்துக்காங்க. 2 ரன்னுங்க ஈஸியா ஓடி, கஷ்டப்பட்டு ஓடி எடுத்திருக்காங்க. ஈஸின்னு சொல்லக்கூடாது இதை, ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா பாலுமே வந்து 2 ரன்னு கிடைக்கிற டைம் எல்லாத்துலயுமே 2 பால் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணி 23 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் நோ லாஸ். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். 18 ரன் ஆடணும் இன்னும். ஒன்ஜி. ஸோ இது ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணுவாரா ரைனா? ஆஹா, ட்ரை பண்ணாரு ஸ்ட்ரைட்ல, கேட்ச் அலாக்கியா பிடிச்சி போட்டிருக்காரு கண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் போதுங்க இங்க. ஸோ பேட்டிங் பவர் பிளேல விக்கெட்டை விட்டுருக்காங்க பிரதீப். ஸோ அடுத்து ஆடக்கூடிய பிளேயர் வினோத் சென்னை. ஸோ அணியின் நம்பிக்கைக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ மேட்சை அவங்க பக்கம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வருவாங்களா, ஏன்னா இது லீக் டோர்னமெண்ட், எவ்வளோக்குள்ள மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ஸோ பாயிண்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா. ஸோ மேட்ச் ஃபயராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 2 டீமுமே பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கீங்க. இல்லை ஆஸ்திரேலியா முடிஞ்சிருச்சா? ஓகே, இந்தியா ஆன் ஃபயர். டிசைடட் மேட்ச்னு சொல்லிருக்காங்க. ஸோ 2 டீமுக்கு முக்கியமான ஒரு மேட்ச் இது. ஆஹா, வினோத் சென்னை வந்த ஃபர்ஸ்ட் பாலே. ஆஹா, நல்ல ஒரு ட்ரைங்க, சூப்பரான ஒரு ட்ரை. பட் ஆனா அம்பையரோட கால் வந்து அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை, லெக் சைடில் சூப்பராக தூக்கி அடிச்சார். கொஞ்சம் காத்து சப்போர்ட் பண்ணியிருந்தா பால் எங்கேயோ போயிருந்திருக்கும். சொன்ன ஒரு பேட் லக் தான். பட் ஆனால் வந்த ஃபர்ஸ்ட் பாலே பயங்கரமாக ட்ரை பண்ணாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கேப்டன் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உதய் அவர்கள் உள்ள வராங்க. மேட்சை நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க 2 டீமுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் ஆடணும்னா கார்த்தி அப்டேட் பண்ணிட்டீங்களா? எஸ், தேங்க்யூ கார்த்தி. 17 ரன் ஆடணும் 14 பாலுக்கு. எல்லாரும் நினைக்கலாம் ஈஸி அப்படின்னுட்டு, பட் ஆனால் உண்மையாகவே ரொம்ப கஷ்டங்க. இந்த விண்டில் இந்த இதில் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேட்ச் என்ன வேணால் இதாகலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உதய் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே இருக்கு. சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலே ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் இட்ஸ் a டாட் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க ரைனா. ஸோ இது ஒரு பேட்டிங் பவர் பிளே, பட் அதை வந்து மைண்டில் பர்ஃபெக்டாக ஏற்றி ரைனா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. தூக்கி அடிச்ச பந்து, மறுபடியும் ஒரு விக்கெட். நல்ல ஓவர் ஃப்ரம் ரைனா கிட்ட இருந்து. அதாவது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
24 ரன் 4 ஓவருக்கு வந்திருக்கு. ஐ திங்க் ஸோ ஓவர் முடிஞ்சிருச்சுல. பிசா ஓவர் தானே? எஸ் ஓவர். 24 ரன். இப்போ 17 ரன் இன்னும் 12 பாலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா காளிராஜ். ஸோ பேட்ஸ்மேன் எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். சூப்பராக அவங்களோட இன்புட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சீசன் 3 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிற ஆறுமுகம் அண்ணாக்கு நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா வந்து ஒரு வாட்டி நம்ம சீசன் வந்து இந்த ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னும் போது தாராளமாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துரு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு கொடுத்துருக்க ஆறுமுகம் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரம் ஆர்கனைசர் கமிட்டி சார்பா So Leo on strike, Kannu on bowling. Kannu versus Leo. ஆடணுங்க. 12 பாலுக்கு 17 ரன் ஆடணும். ஸோ வெளியே இருந்து எல்லாரும் திங்க் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. பட் ஆனால் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்கோர் தான். எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? ஸோ டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு கண்ணு. Second ball wide. Thank you, umpire. ஆஹா, அருமை, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சுங்க. அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஆஹா, நல்ல ட்ரை. இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் சிக்ஸா இல்ல, கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். ஸோ சூப்பராக ஆடிட்டு இருந்தார் லியோ. அவரோட விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாலா. கோச் எல்லாரும் அவரை கோச்னு சொல்லி செல்லமாக கூடுவாங்க. பட் கோச் அவர் வந்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அவங்க டீமுக்காக. ஸோ பி பூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் மற்ற டீம் எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட்டை கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாரும் ஈகர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச். அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒரு ஃபயர் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்ணு சூப்பராக போட்டுட்டு இருந்தார் இது வரைக்கும். இதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேட்சோட முக்கியமான தருணம் இதுக்கப்புறம். நல்ல ஒரு ட்ரை. பட் அம்பையர் வந்து கரெக்ட் பால் கொடுத்துருக்காருங்க. டாட் பால். லெக். பட் ஆனா ஓடி எடுக்கல. ஸோ இது ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த டீமுக்குமே. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பாயிண்ட் டேபிளில் கொஞ்சம் மேலே போவாங்க. ஒரு சின்ன ஒரு சேஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. நல்ல ஒரு ட்ரை. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க பால். 2 ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டா? இல்லை, ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இருபத்தி 6 பாலுக்கு 15 ரன் ஆடணுங்க. கம்பல்சரி பவுண்டரி போயே ஆகணும்.
ஸோ விண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல. எந்த பக்கம் விண்டு அப்படின்றது யாராலுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ டிலே பண்ண வேணாம் அம்பையர். ஸோ இந்த மேட்சோட முக்கியமான ஒரு ஓவர், லாஸ்ட் ஓவர். ஸோ வின் பண்ணுற டீம் வந்து பாயிண்ட் டேபிளில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் பாலா, பவுலர் லாலா. என்ன நடக்க போகுது? 6 பால், மேட்சோட முக்கியமான பால். ரெண்டு டீமுமே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்க. முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. வைட் ஃபர்ஸ்ட் பால் லாலா வைடு போட்டிருக்காரு. வைடோட ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஓவரை. ஸோ அந்த மேட்ச் நல்ல ஒரு ஆட்டம். பட் ஆனா கேட்ச் டிராப். 2 ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டா? நல்ல ரன்னிங், சூப்பரா ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்னு. ஸோ 5 பாலுக்கு 12 ரன் ஆடணும். 5 பாலுக்கு 12 ரன்னு, 2 6 கன்ஃபார்ம். ஸோ மேட்சோட முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபெக்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, அடித்த பந்து அவுட். நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் ரைனா கிட்ட இருந்து. ஸோ இதன் மூலியமா பாலா அவரோட விக்கெட்டை விடுறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பால் ஃப்ரம் லாலா. லாலா போட, ரைனா பிடிக்க. ஸோ மேட்சோட மூமெண்ட் அப்படியே மாறிட்டு இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் திரும்புன்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அடுத்து வினோத் மேட்சை மாத்துவாரா? ஸோ இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 189 ஸ்ட்ரைக் ரேட்டோட உள்ள பேட்ஸ்மேன் போறாரு வினோத். ஸோ ஆடணும் 4 பால், ஐ திங்க் ஸோ. கரெக்டா கார்த்திக்? 4 பால் கரெக்டா? 4 பால் இருக்கு. 4 பாலுக்கு 12 ரன் ஆடணும். ட்ரில்லண்ணா கொஞ்சம் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வரணும். அம்பையர் நல்ல ஒரு பிளே இங்க ஆஃப் சைடுல. 2 ரன்னுக்கான முயற்சியா? ஏங்க நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு த்ரோ. பட் ஆனா ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ 10 ரன் ஆடணும். இந்த ரன் அவுட் வந்து டீம் வந்து பாதிக்குமா? இந்த 3 பால்ல ரிசல்ட் தெரியும். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு மேட்ச். ரொம்ப ஒரு பதத்தட்டோட 3 பாலுக்கு 10 ரன். ஸோ எல்லாருமே நல்ல ஒரு பிளேயிங்க. பட் ஒரு ரன் தான். ஸோ ஸ்ட்ரைக்ல காலி 2 பாலுக்கு 9 ரன் ஆடணும். காலி மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அவங்க டீமுக்காக. கார்த்தி நான் ட்ரில்லன் வந்தார் பாருங்கண்ணா. ஸோ மேட்ச் என்ன ஆக போகுது? 2 பால் அவங்க டீம் காலி நம்பிட்டு இருக்கு. ஸோ காலி அடிச்சு கொடுப்பாரா?
காளி ட்ரை பண்ணாரு, மேல போயிருக்கு. ஆஹா, நல்ல ஒரு கேட்ச். அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ காளி அவரோட விக்கெட் போயிருக்கு. இது வந்து அயர்லாந்து டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பால் தானே கார்த்திக். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நட்டு போயிருக்காரு உள்ள. ஒரு பாலுக்கு 9 ரன் கிட்ட ஆடணும். செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஒரு பாலுக்கு 9 ரன் ஆடணும். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க டேபிளில் அடுத்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி மேலே போவாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. மேட்சோட லாஸ்ட் பால். இனிதே முடிந்தது இந்த ஆட்டம். ஸோ இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பால் டு பால் ஓரளவுக்கு மேட்ச் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம்